அல்லாஹ். முஸ்லிம்கள் இறைவனை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படும் பெயர். அல்லாஹ் என்பது இறைவனின் பெயர் அல்ல, மாறாக ஆங்கிலத்தில் காட், தமிழில் கூறும் கடவுளைத்தான் அரபியில் அல்லாஹ் என்கிறோம். இஸ்லாம் தன்னுடைய பிறப்பை முதல் மனிதனிடமிருந்தே தொடங்கிவிடுகிறது. இஸ்லாம் எனும் வார்த்தையின் தமிழ் அர்த்தம் அடிபணிந்தோர் என்பதாய் இருக்கிறது. தனியொரு மனிதன் இம்மார்க்கத்தை கடைபிடிக்கும் பொழுது அவர் முஸ்லீம் ஆகிறார். முஸ்லீம் என்பதின் தமிழ் பெயர் சரணடைந்தவன். ஒரே இறைவனை மட்டும் வணங்க கூறும் இம்மார்க்கத்தின் மிக மிக முக்கியமான நிபந்தனை, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாது. அதாவது இறைவனாக எந்த பொருளையும் அல்லது யாரையும் வணங்கக்கூடாது. சுருங்கச் சொன்னால் படைத்தவனை வணங்க வேண்டும், அவர் படைத்தவற்றை வணங்கக்கூடாது. படைத்தவற்றை என்று சொன்னால் வானம், பூமி, மரம், செடி, கொடி, ஆடு, மாடு, கோழி, சூரியன், சந்திரன் போன்றவை. இன்னும் பெற்றோர்கள், முன்னோர்கள், மகான்களாக கருதப்படுவோர், மதபோதகர்கள், அவர்களையும் வணங்கக்கூடாது. இவைகளையெல்லாம் படைத்த அந்த ஒரே இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும். இதுதான் இஸ்லாம். இந்த இஸ்லாத்தை தான் உலகின் முதல் மனிதனான ஆதம் அவர்கள் கடைபிடித்தார்கள். இந்த ஆதம் இறைவனால் நேரடியாக படைக்கப்பட்டவர், இறைவனாலேயே உபதேசம் பெற்றவர். இந்த உலகத்தின் பொருட்களின் பெயர்களையெல்லாம் ஆதமுக்கு இறைவன் கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல, வானவர்களிடம் அந்த பெயர்களை ஆதமுக்கு சொல்லி காட்ட சொல்லுகிறார். ஆதம் பிழையில்லாமல் அனைத்து விஷயங்களையும் சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஆதம் இறைவனிடமிருந்து பாவ மன்னிப்புக்கு உரிய சில வார்த்தைகளையும் கற்றுக்கொண்டார். இதைத்தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது பாவ மன்னிப்பு எனும் பிரார்த்தனையை ஆதம் அவர்கள் நேரடியாக இறைவனிடமிருந்தே கற்றுக்கொண்டார்கள். ஆக இந்த ஆதம் அவர்களிடமிருந்து உருவான சந்ததிகள் இறைவனுக்கு இணை வைக்காமல் நேரடியாக மானசீகமாகத்தான் இறைவனை வணங்கி வந்தார்கள். ஆரம்பகால மனிதர்கள் இடி, மின்னல், மழை, மலை போன்ற இயற்கையை வணங்கினான் என்பது இதன் மூலம் தள்ளுபடியாகிறது. இது போக இன்னொரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆதம் அவர்களும் அவர் மனைவி ஹவ்வா அவர்களும் ஆடை அணிந்துதான் இந்த உலக வாழ்க்கைக்கு தயாரானார்கள். அதுவரை சோதனை களத்தில்தான் இருந்தார்கள். இறைவன் தடுத்த கனியை, அதாவது பழத்தை அவர்கள் உண்ணும் வரையில் இந்த உலக வாழ்க்கைக்கு தயாராகவில்லை. ஆனால் தடை செய்யப்பட்ட கனியை அவர்கள் சாப்பிட்ட பிறகுதான் இந்த உலக சிந்தனையை எட்டுகிறார்கள். அப்பொழுதுதான் தாங்கள் உடலின் நிர்வாண நிலையை அறிகிறார்கள். உடனடியாக தங்கள் உடலின் பாகங்களை மறைக்க இலை தழைகளை கொண்டு மறைத்து கொள்ளுகிறார்கள். ஆக உடை அணியும் நாகரீகம் என்பது முதல் மனிதனிடமே தொடங்கிவிடுகிறது. அப்படியானால் ஆரம்பகால மனிதர்கள் ஆடையில்லாமல் திரிந்தார்கள் என்பது இதன் மூலம் தள்ளுபடியாகிறது. இப்படியாக தொடங்கிய ஆதம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை இறைவன் மீதே பயபக்தி கொண்டு நகர்ந்து கொண்டிருந்தது. ஆரம்பகால மனிதர்களிடமிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம், அவர்களின் ஆயுட்காலம் 1000 ஆண்டுகளாக இருந்தது. நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் மனிதனின் உயிர் அணுக்களின் ஆய்வுகள் அதை உறுதி செய்கிறது.
ஆதம் அவர்களின் சந்ததிகளும் பயபக்தியாகத்தான் வாழ்ந்து வரலானார்கள். இறைவனுக்கு நேர்ச்சை செலுத்தும் அளவிற்கு அவர்கள் முதிர்ச்சி அடைந்திருந்தார்கள். ஆனால் ஆதமின் 2 மகன்கள் தனித்தனியாக நேர்ச்சை கொடுத்த பொழுது ஒருவரின் நேர்ச்சை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவரின் நேர்ச்சை நிராகரிக்கப்பட்டது. இதனால் சகோதரர்களுக்குள் ஏற்பட்ட விவாதம் கொலையில் முடிந்தது. உலகின் முதல் மனிதனின் மரணம் ஒரு கொலை. அந்த பிரேதத்தை எவ்வாறு மறைப்பது என்று சகோதரன் நினைத்து கொண்டிருந்த பொழுது இறைவன் ஒரு காகத்தை அனுப்பி பாடம் எடுத்தார். இந்த காகத்தின் அளவு கூட தனக்கு மூளை இல்லாமல் போய்விட்டதே என்று சகோதரன் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டான். இதன் காரணமாகத்தான் சமூக நீதி சட்டம் முதல் முறையாக இறைவன் புறத்திலிருந்து வருகிறது. கொலைக்கு பதிலாகவோ பூமியில் செய்யும் குழப்பத்திற்கு பதிலாகவோ இல்லாமல் ஒருவர் மற்றவரை கொலை செய்தால் அவர் எல்லா மனிதர்களையும் கொலை செய்தவர் போல் ஆவார் என்றும், ஒரு மனிதரை வாழ வைத்தவர் எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவர் போல் ஆவார் என்றும் சட்டம் வருகிறது. ஆக சூழலுக்கு ஏற்றபடிதான் சட்டங்களை இறைவன் கொண்டு வருகிறார். உதாரணத்திற்கு ஆதம் அவர்களின் மகன்கள் தங்களின் சகோதரிகளைத்தான் திருமணம் செய்தார்கள். ஆனால் போதுமான மக்கள் தொகையை அவர்கள் அடையும் பொழுது சகோதர திருமணத்திற்கு தடை வருகிறது. இப்படி கால சூழலுக்கு ஏற்பதான் இறைவன் சட்டங்களை கொடுக்கிறார். ஆனால் இதில் நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், ஆதம் அவர்களின் சமுதாயத்தில் தேவைக்கேற்ப சட்டங்கள் தனது தூதர்கள் மூலமாக இறைவன் கொண்டு வரும் பொழுது சமுதாயத்தில் பிளவுகள் உண்டாகிறது. ஏனென்றால் பொறாமைதான் அதற்கு காரணமாக இருக்கிறது. ஏனென்றால் மனிதர்களிலிருந்தே இறைவன் தனது தூதர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது உடனிருக்கும் மற்றவர்களுக்கு பொறாமை உண்டாகிறது. ஒருவருக்கு மட்டும் சிறப்பு ஏற்பட்டு விட்டதா என்ற பொறாமை. இறைவனே அதை சொல்லுகிறார். மனிதர்கள் ஒரே ஒரு சமுதாயமாகவே இருந்தனர். எச்சரிக்கை செய்யவும் நற்செய்தி கூறவும் நபிமார்களை இறைவன் அனுப்பினார். மக்கள் முரண்பட்டவற்றில் அவர்களிடையே தீர்ப்பு வழங்குவதற்காக உண்மையை உள்ளடக்கிய வேதத்தை அவர்களுடன் அருளினார். தெளிவான சான்றுகள் தம்மிடம் வந்த பின்பும் வேதங்கள் வழங்கப்பட்டவர்கள் அதற்கு முரண்பட்டனர். அவர்களுக்கு இடையே இருந்த பொறாமையே இதற்கு காரணம். அவர்கள் முரண்பட்டதில் எது உண்மை என நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹ் தனது விருப்பப்படி வழிகாட்டினார். இறைவன் தான் நாடியோரை நேரான வழியில் செலுத்துவார். அப்போது இறை சட்டங்கள் சிலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சிலரால் நிராகரிக்கப்படுகிறது. பிரிவுகள் தவிர்க்க முடியவில்லை. இந்த பிரிவுகள் அவர்களின் இடப்பெயர்வுக்கும் வழிவகுக்கிறது. மக்கள் கூட்டம் பிரிகிறது. இதன் பிறகு ஒரு நீண்ட காலம் இடைவெளி, தூதர்கள் இல்லை. அதன் பிறகு வந்த தூதர்தான் நூஹ். இவரைத்தான் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் நோவா என்கிறார்கள். இவருடைய காலகட்ட மக்கள் பூமியில் மிகவும் சீரழிந்து போயிருந்தார்கள். எனவே இவருடைய களப்பணி சவாலாக இருந்தது. மொத்த மக்கள் தொகையே 1000 பேர்தான். ஆனால் சுமார் 500 ஆண்டு காலம் இவர் தூதுத்துவ பணி செய்ய வேண்டியிருந்தது. இவருடைய மொத்த வாழ்நாள் 950 ஆண்டுகள். 450வது வயதில் தூதுத்துவம் பெற்றார் என்று கூறப்படுகிறது. இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு மிக மிக நீண்ட கால அழைப்பு பணியை இவர் செய்திருந்தும் கூட வெறுமனே 8 பேர் மட்டுமே அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அவருடைய மனைவி மகனும் கூட அவர் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை. இவ்வளவு நீண்டகால உழைப்பில் கிடைத்த பலன் இவ்வளவுதான். அப்பொழுது இறைவனுக்கு கோபம் பெரிய அளவில் உண்டாயிருக்கிறது. இறைவன் நூஹ் அவர்களுக்கு சொல்லுகிறார், நம்பிக்கை கொண்டோரை தவிர இனி யாரும் உமது சமுதாயத்தில் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். எனவே அவர்கள் செய்து கொண்டிருப்பதற்காக நீர் கவலைப்படாதீர். நமது கண்காணிப்பிலும் நமது கட்டளைப்படியும் கப்பலை செய்வீராக.
அநீதி இழைத்தோரை பற்றி என்னிடம் பேசாதீர், அவர்கள் மூழ்கடிக்கப்படுவார்கள். அவர் கப்பலை செய்யலானார். அவரது சமுதாயத்தின் பிரமுகர்கள் அவரை கடக்கும் பொழுதெல்லாம் அவரை கேலி செய்தனர். நீங்கள் எங்களை கேலி செய்தால் நீங்கள் கேலி செய்தது போல் உங்களை நாங்களும் கேலி செய்வோம் என்று அவர் கூறினார். இழிவு தரும் வேதனை யாருக்கு வரும், நிலையான வேதனை யாருக்கு இறங்கும் என்பதை பின்னர் அறிந்து கொள்வீர்கள். இறைவனின் கட்டளை வந்தது. தண்ணீர் பொங்கியது. ஒவ்வொன்றிலும் ஒரு ஜோடியையும் உமது குடும்பத்தாரில் நமது விதி முந்தி விட்டவர்களையும் தவிர மற்றவர்களையும் நம்பிக்கை கொண்டோரையும் ஏற்றுக்கொள்வீராக என்று கூறினோம். அவருடன் மிகச்சிலரே நம்பிக்கை கொண்டனர். நம்பிக்கை கொண்ட 8 பேர் மட்டுமே கப்பலில் அமர்ந்திருந்தார்கள். மலைகளைப் போன்ற அலைகள் மீது அவர்களை அது கொண்டு சென்றது. விலகியிருந்த தன் மகனை நோக்கி நூஹ் அவர்கள் அழைக்கிறார்கள், என் அருமை மகனே, எங்களுடன் ஏறிக்கொள், மறுப்போருடன் இருந்துவிடாதே என்று கூறுகிறார். அது ஒரு பாச போராட்டம். மகன் கூறுகிறான், நான் ஒரு மலையில் ஏறிக்கொள்வேன், அது என்னை தண்ணீரிலிருந்து காப்பாற்றும் என்று. இறைவன் அருள் புரிந்தவர்களைத் தவிர இறைவனின் கட்டளையிலிருந்து காப்பாற்றுபவன் எவனும் இன்று இல்லை என்று நூஹ் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த சமயத்தில் இவர்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு மிக பெரிய அலையில் மகன் மூழ்கடிக்கப்பட்டான். இறை தூதர் நூஹ் அவர்கள் கப்பலில் மேலே கொண்டு செல்லப்பட்டார்கள். பிறகு இறைவன் புறத்திலிருந்து கட்டளை வருகிறது, பூமியே, உனது தண்ணீரை நீ உறிஞ்சிக்கொள், வானமே, நீ நிறுத்து என்று. தண்ணீர் வற்றியது. காரியமும் முடிக்கப்பட்டிருந்தது. நூஹ் அவர்களால் கட்டப்பட்டு தப்பிச்சு செல்லப்பட்ட கப்பல் ஜோதி மலை மீது அமர்ந்தது. அநீதி இழைத்த கூட்டத்தினர் தூரமாயினர் எனவும் கூறப்பட்டது. இறை தூதர் நூஹ் அவர்கள் தம் இறைவனை அழைத்து பிரார்த்திக்கிறார், என் இறைவா, என் மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவன், உனது வாக்குறுதியும் உண்மையே, நீயே தீர்ப்பு கூறுவரில் மேலானவன் என்றார். பதிலுக்கு இறைவன் கூறுகிறார், நூஹே, அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல. இது நல்ல செயல் அல்ல. உமக்கு அறிவு இல்லாதது பற்றி என்னிடம் கேட்காதீர். அறியாதவராக நீர் இருக்கக்கூடாது என உமக்கு அறிவுரை கூறுகிறேன் என்று கூறினார். நூஹ் அவர்கள் பணிந்தார்கள், இறைவா, எனக்கு அறிவு இல்லாததை பற்றி உம்மிடம் கேட்பதை விட்டும் உம்மிடமே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ என்னை மன்னித்து அருள் புரியாவிட்டால் இழப்பை அடைந்தவனாக ஆகிவிடுவேன் என்று அவர் கூறினார். இறைவன் அருள்பாலித்தார். நூஹே, உம்மீதும் உம்முடன் உள்ள சமுதாயங்கள் மீதும் பாக்கியங்கள் பொழியவும் நம்மிடமிருந்து அமைதியை நிலைவிடவும் இறங்குவீராக என்று கூறப்பட்டது. சில சமுதாயங்களுக்கு சுக வாழ்க்கை அளிப்போம், பின்னர் துன்புறுத்தும் நமது வேதனை அவர்களை அடையும் என்று நூஹ் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. நூஹ் அவர்களின் கப்பலில் ஏறி பயணித்தவர்களில் இப்ராஹிம் அவர்களின் முன்னோர்களும் இருந்தார்கள். இதன் பிறகான தூதர்களின் வருகை வேறுபட்டதாக இருந்தது. வழிபாடுகளை தாண்டி சமூக நீதி சட்டங்களை இறை தூதர்கள் பேச ஆரம்பித்தார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்த தூதர்களும் வேறு வேறு சூழலுக்கு ஏற்றபடி மார்க்கத்தை பரிணாமம் அடைய வைத்தார்கள்.